ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடைக்கு ஆசையில் முத்து ஏசி ரிட்டர்ன் பண்ணது சரிதான்னு சொல்ல, ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். மனோஜும் ரோகிணியும் பயங்கர காண்டில் இருக்காங்க முத்து மேலே இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு. அப்போ மனோஜ் கேட்குறாரு, நீ எப்படி பணம் கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என் தாலியை அடகு வச்சு கொடுத்தேன் அப்படின்னு. உடனே மனோஜுக்கு ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறாரு. தேங்க்ஸ் ரோகிணி, எனக்காக எவ்வளோ விஷயங்கள் நீ பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, நீ பிஸ்னஸை டெவலப் பண்ணி கண்டிப்பாக எனக்கு இன்னொரு செயின் நீ வாங்கி கொடுப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கோவமாக மனோஜ் வீட்டுக்கு போயிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிடுறாரு. மனோஜுக்கும் முத்துக்கும் அதிகமாக வாக்குவாதம் போயிட்டே இருக்குது. விட்டால் முத்து அடிச்சேருவார் போல் அந்த மாதிரி கத்திட்டு இருக்காரு. உடனே அண்ணாமலை கோவத்தில் வந்து, நிறுத்துங்கடா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் மோடி சத்த போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, அப்போ ரோகிணி தாலி அடகு வச்சு அந்த காசை திருப்பி கொடுத்தா தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலைக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. உடனே விஜய் உருக ஆரம்பிச்சிடுறாங்க. என் சம்மந்தி வாங்கி கொடுத்த செயினாச்சே, அவர் வந்து பார்த்தாருன்னா இப்போ என்ன நினைப்பார் நம்மளை பற்றி, நம்ம கௌரவம் என்ன ஆகுறது, நம்ம வீட்டு மருமக மஞ்சக்கரு போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லவும் முத்து உடனே கேட்க ஆரம்பிச்சாரு, ஏன் மீனா கூட தான் இத்தனை நாளாக மஞ்சக்கரு போட்டிருக்கா அப்படின்னு. உடனே விஜயாவுக்கு அந்த கோவம் வருது. ஏன்டா அவளும் இவளும் ஒன்றா, இவ எவ்வளோ பெரிய இடத்து பொண்ணு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, நீ திரும்பி ஆரம்பிக்காத, வாயை மூடு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாரு. கூட சேர்ந்து ரவியும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. ரவி சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்ட் தாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ திருப்பி அனுப்பிச்சது வந்து தப்பு கிடையாது, ஆனால் வீட்டில் எல்லாத்தையும் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது ஒரு வகையில் சரிதான். அப்புறம் அண்ணாமலையும், நீ பண்ணது தப்பு தான் முத்து, ஒரு வார்த்தை ஏன்ட்டு நீ கேட்டிருக்கணும், கூட்டு குடும்பத்தில் வந்து தனியாக முடிவு எடுக்கக்கூடாது, அப்போ அவங்கவுங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அப்போ அதுக்கு குடும்பமாக ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அவர் போய்ட்டு தனியாக கிச்சனில் போய் உட்காந்துக்கிறாரு. அப்போ மீனா கிச்சனுக்கு போகிறாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. முத்து, நான் பண்ணது தப்பு தப்புன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணது ஃபுல்லாக தப்பு கிடையாதுங்க, வீட்டில் மாமா கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுட்டு முடிவு எடுத்துருக்கணும். எனக்குமே தெரியுது தான், ஸ்ருதியம்மா வேணுன்ட்டே பிரச்சனை பண்ணுன்றதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரோகிணி வந்து நம்ம தாலியை அடகு வச்சு தான் வந்து இங்கே அத்தை வந்து ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே முத்துக்கு பயங்கர ஷாக்கு. என்ன மீனா, உனக்கு கூட இவ்வளோ அறிவு இருக்கா அப்படின்னு பேசுகிறாரு. உடனே மீனை வந்து, ஏன் எனக்கெல்லாம் அறிவு இருக்காதா, எனக்கும் எல்லாரை பற்றியும் எல்லாமே தெரியும் தான், இதுக்கப்புறம் முடிவெடுக்க முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்தும், சரி மீன், அதுக்கப்புறம் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஸ்ருதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ரவி சொன்ன வார்த்தையால். என்ன சொன்னார்னா, எங்கள் அண்ணன் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஸ்ருதிக்கு வந்து, என்ன ஒத்துக்கிட்டீங்க, எப்பவுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் பண்ணது தப்பு தான், எல்லாட்டையும் கேட்டு முடிவெடுத்து அனுப்பியிருக்கணும், ஆனால் உங்கள் அம்மா பண்ணதும் தப்பு தான், எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல, இல்லை ஓன்ட்டேது ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி கேட்குறாங்க, ஏன் எல்லாரும் முடியும் சொல்லாமல் இங்கே வந்து சொல்கிறேன் எங்கள் அம்மா பண்ணது தப்பு அப்படின்னு, எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும், அங்கே நான் விட்டு கொடுத்து பேசினா உனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும்ல அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதிக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. தேங்க்ஸ் ரவி, இதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் நல்லா புரிதலோடு வாழணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பிரச்சனை தானாக முடிஞ்சாலும் விஜயா பிரச்சனையை முடிக்கிற மாதிரி ஐடியாவில் இல்லவே போல். திரும்பி அண்ணாமலைகிட்ட போய் அதை பற்றியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து மீனாவும் வீட்டு விட்டு வெளில போகணுன்ற மாதிரியே பேசுகிறாங்க. அடுத்த நாடகம் போய் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.